நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கலங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த நிலையில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த லாஸ்ட் ஹியரிங் என்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அஃபீஷியல் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம் ஒரு டேட்டு. ஸோ அந்த டேட்டு தான் அவங்க அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் ஃபேன்ஸுக்கு இருக்கிற கேள்வி வந்து என்னென்னா, அந்த தேதியில் நடக்க போகிற ஹியரிங்கில் ஜனநாயகன் சாதகமாக இருந்தால் என்ன நடக்கும், ஜனநாயகன் படத்துக்கு எதிராக தான் என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. ஸோ இந்த எல்லா விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோ வந்து முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களோட ஒரு இன்டர்வியூ வந்து பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக. ஸோ அதில் அவர் என்ன பேசியிருக்காரு, ஜனநாயகன் படத்தில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம ஜனநாயகன் படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட் கேஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம் ஜனவரி 27 தான் லாஸ்ட் ஹியரிங் இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க ஜனவரி 27 தான் இந்த படத்தினுடைய கேஸுக்கான லாஸ்ட் ஹியரிங் அப்படின்னு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 26 அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிபப்ளிக் டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா பப்ளிக் ஹாலிடேனால கோர்ட் வந்து இயங்காத காரணத்தினால உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து கேஸ் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜனவரி 27 ஜனநாயகன் படத்தினுடைய லாஸ்ட் ஹியரிங் வந்து இருக்க போகுது அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ 10:30 வந்து ஹியரிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. டைம் வந்து மேபி ஃப்ளெக்சுவேட் ஆகலாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த அப்கமிங் கேசஸ். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஜனநாயகன் படத்துடைய கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண மொத்த ஃபஸ்ட்டு 2:30 சொன்னாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா 3:30 தான் அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டால் அதுக்கு முந்தின கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்க டைம் எடுத்தனால ஜனநாயகன் படத்தோட கேஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த டைம் மட்டும் போஸ்ட்போன் வந்து பண்ணாங்க. ஸோ அந்தமாரி மேபி ஆகலாம். பட் இப்போ வரைக்கும் 10:30 வந்து ஹியரிங் ஸ்டார்ட் பண்ணுங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னா டைம் வந்து வேரி ஆனாலுமே ஜனவரி 27 உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ ஜனநாயகன் படத்துக்கு சாதகமாக கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க. வாங்கி ஒரு பிப்ரவரி 6 படத்தை வந்து தாராளமாக எந்த தடையும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணுவாங்க. இஃப் ஜனநாயகன் படத்துக்கு சாதகமாக வரல அப்படின்னா படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்ப சொல்லுவாங்க. ரிவைசிங் கமிட்டி அவங்க ஒரு 20 நாள் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அதுக்கப்புறம் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி இவங்க அதுக்கப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான் நண்பா. பிகாஸ் உங்களுக்கு எலெக்ஷன் டேட்டை வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா படத்துலேருந்து நம்ம தளபதி அவர்கள் நிறைய அரசியல் வசனங்கள் வந்து பேசியிருக்காரு. படத்தில் அவரோட பேரை தளபதி வெற்றி கொண்டான் பச்சையாக டிவிகே கட்சியை வந்து அவர் ப்ரமோட் பண்ணிட்டுருக்காரு ஜனநாயகன் படத்தில். ஸோ அதனால் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ அதனால் நம்ம ஜனவரி 27 ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்னா படத்தை பிப்ரவரி 6 சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிடலாம். ஒரு வேளை ரிவைசிங் கமிட்டிக்கு போச்சு அப்படின்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இன்டர்வியூக்கு வரலாம். ஆக்சுவலி நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தாரு. அதில் வந்து கேட்டிருந்தாங்க ஜனநாயகன் படத்தில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு. ஆக்சுவலி எனக்கு கொஸ்டின் வந்து மறந்துடுச்சு. பட் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, வினோத் அண்ணாவும் விஜயனாவும் ஒரு நாள் வந்து என்னை கூப்பிட்டாங்க. ஸோ ஜனநாயகன் படத்தில் ஒரு சின்ன கேமியோ மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாதுண்ணா அப்படின்னு அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக சொல்லிட்டாரு. ஸோ ஜனநாயகன் படத்தில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள், அட்லி, அது மட்டும் இல்லாமல் நெல்சன், இவங்க 3 பேருமே ஒரு சின்ன கேமியோ மாதிரி பண்ணுறாங்கிறது நம்ம ரொம்ப பழைய வீடியோவில் பேசியிருப்போம். ஸோ இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, எஸ் நாங்கள் கேமியோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ ரூமர்ஸ்லேருந்து எந்த மாதிரி கேமியோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா படத்தோடைய எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்து மூவி முடிய போகுது அப்படிங்கிற. ஆக்சுவலி இது வந்து ரூமர் தான். பட் நான் என்னங்கிறத சொல்லிடுறேன், ஓகேவா. மெர்சல் படத்தில் எப்படி விஜய் சார் வந்து லாஸ்ட்லேருந்து ப்ரெஸ்ஸை பார்த்து எல்லாட்டையும் பேசுவாரோ அதேமாரி ஜனநாயகன் படத்தில் இருக்கும். விஜய் சார் வந்து ப்ரெஸ்ஸை பார்த்து பேசுவார். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக அப்படியே பேசிகிட்டே போகும்போது படத்தோடைய எண்டிங்லேருந்து கடைசியில் நெல்சன், அது மட்டும் இல்லாமல் லோகேஷ், அட்லி, இவங்க எல்லோரும் வந்து சார் லியோ 2 இப்போ சார் அடுத்து நீங்கள் எப்போ நடிக்க வர போகிறீங்க, உங்களை வச்சு இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணலாம்லாம் இருக்கும் சார், சினி இண்டஸ்ட்ரிக்கு வருவீங்களா இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஃபன்னியாக கேள்வி கேட்குற மாதிரி வந்து நம்ம வினோத் அவர்கள் பிளான் பண்ணதான் ரூமர்ஸ்லேருந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இது எந்த உண்மைன்னு தெரில. பட் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஸ்லைட்லி ஒரு ஃபன்னியராக போகும் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நம்ம லோக்கி அவர்கள் ஜனநாயகன் படத்தில் கேமியோ பண்ணுறதை பற்றி.
ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு எந்த மாரி ரிசல்ட் வரும் அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றின உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.